முத்து பார்த்துட்டிங்களாண்ணே எந்த பிரச்சனையும் இல்லடாப்பா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிற டைமில் தான் தாத்தாவோட சொந்தக்கார் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அமிச்சிங்களா அது யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டாது தாத்தா அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யாருங்க அப்படின்னு கேட்க நீங்கள் ரெண்டாவது அமிச்சிங்களா அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அதில் நித்யாவோட ஃபோட்டோ இருக்குது. நித்யா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அப்போ முழுக்க முழுக்க காரணம் நித்யா தான். இதில் எதிர்த்த உள்கொத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக நித்யா வீட்டுக்கு போகிறாரு. நித்யா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை காட்டி இது யாரோட ஃபோனு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு எப்படி தெரியும் முத்து உங்களுக்கு ஃபோன் தானே நீங்கள் தானே கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தொலைஞ்சு போச்சு அந்த ஃபோனு இது யார் எடுத்தாங்கன்றது எல்லாம் உண்மையாக எனக்கு தாத்தா சொல்லிட்டாரு. நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்கன்ற எல்லா டீட்டெயிலும் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி நித்யா அப்படின்ற மாதிரி கேட்க முத்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அன்றைக்கி பார்ட்டியில் எங்கிட்ட தவறி விட்டுருந்தீங்க. அதுதான் நான் வச்சிருந்தேன். அது எதனா பசங்க எதனா விளையாட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எதனா வீடியோ எதுவும் ஷேர் ஆகிருக்கும். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஷேர் பண்ணியிருந்தால் எனக்கு தெரியாதா அதுவும் இல்லாத ஷேர் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ண இடத்துல வந்து இருக்கணும்ல அங்கே டெலிட்டும் பண்ணியிருக்கீங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லு நித்யா அப்படின்ற மாதிரி சொல்ல இதற்கான நித்யா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை முத்து அன்றைக்கி தெரியாமல் அங்கே விழுந்துட்டுருந்துச்சு அதனால தான் அதை எட்டு வந்தேன். மற்றபடி நீங்கள் தெரிஞ்ச திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் எட்டு வந்து கொடுக்கலான்னு நினைக்கிற போது பார்த்தீங்கன்னா அது தவறு எங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. நித்யா அப்போ எப்போன்னு ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காது ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறேன் இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுதான் முத்து நாங்கள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அதை எட்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தவறுதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு நேரமும் இல்லை. அது வீடியோ எப்படி ஷேர் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்போ இது ஃபோனை வந்துட்டு சைபர் கிரைமுக்கு கொடுத்துங்களான்னா அவர் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க இரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே இதே கேட்ட நித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. அப்படி அவங்களுக்கு கிட்ட போயிடுச்சுன்னா அந்த வீடியோ லீக் ஆனது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே முத்து இருங்க அவசரப்படாதீங்க இருங்க அந்த ஃபோன் வந்து ரோஹினி தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு அப்படி பண்ணா என்ன காரணம் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஓ இதுக்கு முழு காரணமும் சிட்டி நான் சிட்டி மூலமாக தான் வந்து வீடியோ லீக் ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக சிட்டிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சிட்டி இந்த வா முத்து ஏன்னா திடீர்னு இப்போ இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற மாதிரி கேட்க முத்து உடனே டென்ஷன் அதிகமாகிடுது. ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா ஃபோட்டோ எடுத்து அது வீடியோவால் லீக் பண்ண அப்படின்ற மாதிரி முத்து சட்டை பிடிச்சி கேட்க உடனே சிட்டி இருந்துட்டு ஏன் நான் ஒன்றும் பண்ணல யார் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்ல உடனே நித்யா தான் ரோஹினோட ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல சிட்டியுமே இருந்துட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன் எதுக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க நான் ஒன்றும் சும்மா பண்ணல எனக்கு பணம் கொடுத்தாங்க நான் பண்ணேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது நீயாச்சு அவங்களாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி காட்டி கொடுத்துறாங்க. ரோஹினியுமே இருந்துட்டு ரோஹினி தான் இப்போ முழுக்க முழுக்க காரணம் யாவது அவள் தான் வந்து சிட்டிக்கிட்ட ஃபோனை கொடுத்து இந்த வீடியோ லீக் பண்ண சொல்லியிருக்கா அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேருக்கு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரோஹினி கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்த இலவசத்துன்னு சொல்லி நீ ஏன் இப்படி பண்ண எதுக்காக என் ஃபோனை திருடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வராரு. அண்ணாமலை கிட்டமே வந்துட்டு நடந்த இலவசத்து முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட அண்ணாமலை வந்து ஏமா இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ண அவன் ஃபோனை திருடி அதனால் எவ்வளோ பிரச்சனை ஆச்சு பார்த்தல அவன் வாழ்க்கையே பாயிலாகிட்டுருக்கும். நம்ம தான் ஏதோ பிறந்தாலுமே விட்டு கொடுத்தோம். நீ இப்படி பண்ணுறதுனால உனக்கு என்ன லாபம் வருது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கு. ரோஹினி பார்த்தீங்கன்னா உடனே நாடகம் ஆட தொடங்குறாங்க. அவங்க என்ன நாடகம் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.